கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வோம். அவர் என்ன வேண்டும் என்று கேட்கும்போது நாம் கேட்கிற விதத்திலே கேட்கிறார் தேவன். நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். முதல் நாம் சிநேகிதன் ஒருவன் கேட்டதை பார்த்தோம். அக்ஷாள், சுனேமியாள், எஸ்தர், பர்த்திமேயு குருடன், சாலமோன் கேட்டதை பார்த்தோம். இந்த நாளிலே கூட எலிசா எலியாவிடத்தில் கேட்டதை நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறை பெற்ற பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்து அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்ப போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவிடத்திலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் பிரிந்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே எலியா கில்காலில் இருந்து பெத்தேல் கடந்து போகிறார். பெத்தேலிருந்து எரிகோ, எரிகோவிலிருந்து யோர்தான். அந்த ஒவ்வொரு ஸ்தானத்திலும் அவர் கடந்து வரும்போது கில்காலிலே அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகோவிலே, பெத்தேலிலே உனக்கு என்ன வேண்டும்? யோர்தானிலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அந்த எலிசா சொல்லுகிறார், எனக்கு உம்மிடத்திலிருந்து இரட்டிப்பான வரம் வேண்டும். அது மிகவும் அரிதான காரியம். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் அது கிடைக்கும். நான் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று எனக்கே தெரியாது. அப்பொழுது அது உனக்கு எப்படி கிடைக்கும்? அது அரிதான காரியம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த எலிசாவின் வாஞ்சியை தேவன் பார்த்து அவர்கள் நடந்து போகையிலே அக்கினிமயமான ரதமும் குதிரையும் சுழல் காற்று வந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் ஆனவரே என்று சொல்லி அவர் கதறின போது அந்த எலியாவின் மேல் அந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்து இரட்டிப்பான அபிஷேகத்தை பெறும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த காலை வேளையிலே கூட உனக்கு என்ன வேண்டும் என்று எலிசாவிடத்தில் கேட்டபோது எலிசா உலக பிரகாரமான ஒன்றை கேட்காமல், நீர் ஊழியம் செய்ததை காட்டிலும் நான் இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும், அதற்குரிய விசேஷித்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அதை கர்த்தர் அரிதான காரியமாய் அது இருந்தாலும் அந்த வாஞ்சை, அந்த உணர்வு, அந்த விருப்பம், அந்த தாகம், அந்த தரிசனம் இருந்தபடினால் உடனே அதை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். எலியாவை காட்டிலும் எலிசா இன்னும் மிகவும் வல்லமையான ஒரு ஊழியம் செய்தார். எலிசாவின் பிரேதத்தின் மேல் பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பிரேதம் கூட உயிரோடு எழும்புறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலே கூட கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் கேட்கும்போது பூமிக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அவர் கேட்ட காரியம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் அதை பெறுவாய். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. உங்கள் வாஞ்சை விருப்பம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் எதை கேட்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் அந்த அக்கினி ரதமும் அந்த குதிரையும் அந்த சுழல் காற்றும் வருவது போல் நீர் இந்த நடுவானத்தில் இந்த வருகையிலே வரும்போது ஆண்டவர் இந்த கால சத்தத்தை நான் கேட்டு மறுரூபமாகி ஆண்டவரை மூடு கூட பரலோக ராஜ்யத்திலே நான் ஆண்டவரே அந்த சிங்காசனத்திலே மூடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சி விருப்பம்தான் ஒவ்வொரு நாளும் நீ கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அரிதான ஒரு காரியம்.
ஆனால் உனக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்குமானால் ஆண்டவர் உன்னையும் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களை கேட்டு 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 சலித்து போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம் பாவத்திலே விழுவதை காட்டிலும் உன்னதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்ற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் ஆசைகளை கேட்காதபடி ஆண்டவரை உம்முடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த கால சத்தம் என் காதிலை துடிக்க வேண்டும். இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாக்க வேண்டும். அதற்குரிய அபிஷேகத்தை எனக்கு தாரும், பரிசுத்தத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு செபிக்கும் போது கர்த்தர் அந்த வருகையிலே உங்களை எடுத்துக்கொள்ள ஆயத்தப்படுவார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஒரு கூட்டத்தாரை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களோடு கூட ஒரு சேனையை எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா எலிசா எலியாவின் பின்னாலே கில்காலிலிருந்து பெத்தேலிருந்து எரிகோவிலிருந்து யோர்தான் வரை வந்து உனக்கு என்ன வேண்டும் நீ கேள், உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என்று சொல்லும் போது உலக பிரகாரமான எந்த காரியத்தை கேட்டால் ரெட்டிப்பான வரம் வேண்டும். அது அரிதான காரியம். இதோ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் அது கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த வாஞ்சை, விருப்பம், உணர்வு, தரிசனம், பிரதிஷ்டையை பார்த்த தேவன் அப்பொழுதே அக்கினி ரதமும் சுழல் காற்றும் குதிரையும் நடுவானத்திலே வந்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இதோ என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் ஆனவரே என்று சாட்சி கொடுத்த மாத்திரத்திலே எலியாவின் மேல் இந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்து ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களுடைய ஆத்மதாகம், எங்களுடைய தரிசனம், எங்கள் வேண்டுதல், எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய விருப்பம் எல்லாம் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்பா. அந்த நடுவானத்தில் நீ வரும்போது அந்த கால சத்தம் எங்கள் செவிகளில் துணிக்கணும். நாங்களும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் இந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன வேண்டும் என்ற சத்தத்தை நாங்கள் வரத்திலிருந்து கேட்கும் போது ஆண்டவரே முதல் ஜபம் எங்களுடைய ஜபம் இதோ உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அந்த கால சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி மறுரூபமடைய வேண்டும், நாங்கள் பரலோக பிரஜையாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.